நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. அமெரிக்காவுக்கு அடுத்தடுத்து ஆப்பு வச்சுட்டு இருக்காங்க இந்தியா அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா, நான் இந்தியாவை இரும்பு அரண் கொண்டு பாதுகாப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு உதவுறதுக்கு நேரடியாக களமிறங்கியிருக்காங்க ரஷ்யா. அமெரிக்காவுக்கு ஒரு தரமான ஆப்பு இதன் மூலமாக அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்தியா சீனாவை கை கோர்த்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய செக் ஒன்று வச்சிருக்காங்க. இது இப்போ பல திருப்புமுனையை ஏற்படுத்தி இருக்கு நண்பர்களே. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா, வயிற்றெரிச்சல்ல ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களுக்கு ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக நாங்கள் களமிறங்குவோம் அப்படின்னும், அதே போல் ரஷ்யாவை இந்திய ஏற்றுமதிகளை வரவேற்கும் அப்படின்னு ரஷ்ய தூதரகம் இப்போ சற்று முன் தெரிவிச்சிருக்காங்க. தற்போதைய சூழலில் அமெரிக்கா இந்தியா மேலே விதித்துள்ள வர்த்தக வரிகள் நியாயமற்றவை அப்படின்னும் அவை ஒருதலைபட்சமானது அப்படின்னும் ரஷ்ய துணை தூதரக தலைவர் ரோமன் பாபுஸ்கின் அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. அதே போல இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில நுழையிறக்கு சிக்கல் இருந்துச்சுன்னா ரஷ்ய சந்தை இந்திய ஏற்றுமதிகளை வரவேற்கும். தடைகள் விதிப்பவர்களையே பாதிக்குது. இது இந்தியாவுக்கு ஒரு சவாலான சூழல். ஆனா எங்கள் உறவுகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. வெளியுறவு அழுத்தங்கள் இருந்த போதிலும் இந்தியா ரஷ்யா எரிசக்தி ஒத்துழைப்பு தொடரும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு பாபுஸ்கின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ரஷ்யா இந்தியாவின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதையும் இந்தியாவுடைய தேவைகள் ஆண்டுதோறும் அதிகரிச்சுட்டு வர்றதையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாரு. இது இரண்டு நாடுகளுடைய பொருளாதாரங்களுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னும் இந்த ஒத்துழைப்பு தொடரும் அப்படின்னு அவர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய நாடுகள் பொது சபையுடைய கூட்டத்தில் பங்கேற்க வரும் செப்டம்பர்ல அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிறாரு. நியூயார்க் நகர்ல இந்த கூட்டம் நடைபெற இருக்கு. ஐக்கிய நாடுகள் பொது சபையுடைய 80வது அமர்வின் தற்காலிக பேச்சாளர் பட்டியல் வெளியாயிருக்கு. இந்திய பிரதமர் செப்டம்பர் 26 அன்னைக்கு காலையில உரையாற்றுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இஸ்ரேல், சீனா, வங்கதேசம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுடைய தலைவர்களும் அதே நாள்ல ஐக்கிய நாடுகள் பொது சபையுடைய பொது விவாதத்துல கலந்து கொள்ள இருக்காங்க. மோடி அவர்களுடைய இந்த அமெரிக்க பயணம் இந்தியா ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக அமெரிக்கா 50% வரிகளை விதிச்சிருக்கும் நேரத்தில் நடைபெறுது. ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவுல கையெழுத்திட்டாரு. இந்த உத்தரவுல ரஷ்யா எண்ணெயை இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவுக்கு அசாதாரணமான மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவுக்கு எதிராக அபராதம் விதிச்சாரு. இதே வேளையில அமெரிக்காவுக்கு சிறப்பான செக் வைக்கும் விதமாக சீனாவோட கை கொடுத்திருக்காங்க இந்தியா. வசமா ட்ரம்ப் அவர்கள் சிக்க போறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய சீன உறவு நாளுக்கு நாள் ரொம்பவுமே நெருக்கமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இரண்டு நாடுகளுமே கசப்புகளை மறந்து இணக்கமாயிட்டு வர்றாங்க. இதன் ஒரு கட்டமாக தான் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி அவர்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேற்று சந்திச்சு பேசியிருக்கிறாரு. தியான்ஜின்ல நடைபெற இருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புடைய உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் உடைய அழைப்பை வாங் யி அவர்கள் மோடி கிட்ட கொடுத்திருக்கிறாரு. 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் ஏற்பட்ட எல்லை மோதலுக்கு அப்புறம் ராணுவம் மற்றும் ராஜதந்திர விவாதங்களை மேம்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில இந்தியாவும் சீனாவும் நெருக்கமாகியிருக்காங்க. இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி 50% உயரும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்பேற்பட்ட நிலையில தான் இந்திய சீன உறவு நாளுக்கு நாள் நெருக்கமாயிட்டு வருது. நேற்றைய தினம் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சு பேசினாரு. அதுல உலகளாவிய வர்த்தகத்துல அமெரிக்க டாலருடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில பிரிக்ஸ் நாடுகளுடைய வர்த்தகத்தை 100% இந்திய ரூபாயில மேற்கொள்ள இந்தியா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுக்கு அண்மையில அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டாங்க. இந்த நடவடிக்கை உலக சந்தையில டாலருடைய மேலாதிக்கத்தின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தக்கூடும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. இந்தியா மேல அமெரிக்கா கோபத்தில் உள்ள நிலையில அமெரிக்காவுக்கு மேலும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக இந்தியா இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னதாக இந்தியன் ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்பின் மூலமா பார்த்தோம்னா ஓஸ்ட்ரோ கணக்குகளை திறப்பதற்கு முன் அனுமதி எதுவும் தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த புதிய கொள்கையின் கீழ் மற்ற நாடுகளுடைய ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் இனிமே இந்திய ரூபாயை பயன்படுத்தி வர்த்தக செட்டில்மெண்ட்களை சிறப்பு ஓஸ்ட்ரோ கணக்குகள் மூலம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நம்ம சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு நாடு இந்தியா கிட்ட இருந்து பொருட்களை வாங்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அவங்க தங்கள் நாணயத்தை முதல்ல அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தங்கள் ஓஸ்ட்ரோ கணக்கில் இருக்கும் இந்திய ரூபாயை பயன்படுத்தலாம்.
இதே போல இந்தியாவிலிருந்து பொருட்கள் வாங்கப்படும் போதும் இந்த நடைமுறை பொருந்தும் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள், அதாவது அமெரிக்கா அலற ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கும் நிலையில ரஷ்யா உள்ளிட்ட நட்பு நாடுகள் ஆதரவாக திரளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் ரஷ்யாவிலிருந்து வாங்கும் கச்சா எண்ணெயினால இந்தியா அதிக லாபம் ஈட்டுறாங்க. மேலும் தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் வாங்கி அதை சுத்திகரிக்கப்பட்டு பெட்ரோல் உள்ளிட்டவற்றை விற்று லாபம் பார்க்கும் இந்தியாவுடைய செயலை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அமெரிக்கா இப்போ வைத்தறிச்சல்ல சொல்லியிருக்கு. யுக்ரைன் போரின் பின்னணியில மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. இருந்தாலும் இந்தியா தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சுட்டு வருது. இது அமெரிக்காவை ஆத்திரத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய கருவூல செயலாளரான ஸ்காட் பெசன்ட் அவர்கள் ஒரு முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்தியா மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து மறு விற்பனை செய்யும் இந்தியாவுடைய செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கடும் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. மேலும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் வாங்கிட்டு வருது. அதுக்கப்புறமா அதை சுத்திகரித்து சர்வதேச சந்தையில மறு விற்பனை செய்து லாபம் ஈட்டுது. இந்த செயல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. தடைகள் விதிக்கப்பட்ட நிலையில ரஷ்யாவுடன் இவ்வாறு வணிகம் செய்வது உலகளாவிய பொருளாதார தளர்வை பாதிக்கும் அப்படின்னும் இது ஆபத்தான நடைமுறை அப்படின்னும் அவர் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. இந்த பெசன்ட் அவர்கள் இந்தியாவை விமர்சிக்கிறது இது முதல் முறை அல்ல. அதாவது கடந்த வாரம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அதுல என்ன சொன்னார்னா, அலஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா இந்தியா மேல கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இதன் மூலமாக மீண்டும் இந்தியாவை குறிவச்சு பெசன்ட் அவர்கள் பேசிட்டு வர்றார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து இந்தியாவை ரஷ்ய எரிசக்தி வர்த்தகத்துக்காக குறிவச்சுட்டு வரும் அவர் அமெரிக்காவுடைய அதிருப்தியை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நாம இங்கே புரிஞ்சுக்கணும். இதை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் விட்டு விளாசி வாங்கி இருக்கிறாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி அடிச்சு நகர்த்தி இருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறத நேரு அவர்களே ஒப்புக்கொண்டார் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமை தாங்கினாங்க. அப்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கூட செய்து கொண்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தால இந்தியாவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறத முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவே ஒப்புக்கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது. நாட்டை ஜவஹர்லால் நேரு அவர்கள் 2 முறை பிரித்து விட்டார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லை வரையறுக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்போ ஒரு முறையும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் செஞ்ச போது மறுமுறையும் இந்த பிரிவினை நடைபெற்றது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் மூலம் 80% நீர் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தம் விவசாயிகளுக்கு எதிரானது. பிறகு இந்த ஒப்பந்தத்தினால இந்தியாவுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறத அவர் தன்னுடைய செயலாளர் மூலம் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல பாஜகவுடைய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கடந்த 1960ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதி நீர் ஒப்பந்தம் முன்னாள் பிரதமர் நேரு செய்த மிகப்பெரிய தவறுல ஒண்ணு. தனிப்பட்ட லட்சியங்களுக்காக நாட்டு நலனை விட்டு கொடுத்துட்டாரு. நாடாளுமன்றத்தில் ஆலோசிக்காமல் நேரு இந்த முடிவை எடுத்தாரு. ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு 2 மாதங்களுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு ஒரு பேச்சுக்குன்னு 2 மணி நேரம் மட்டும்தான் விவாதம் நடைபெற்றது அப்படின்னு நட்டா அவர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் அப்போது நேருடைய முடிவுக்கு இளம் எம்பியாக இருந்த வாஜ்பாய் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாரு. தனி மனிதனுடைய தவறான கொள்கைக்காக நாடு இன்னைக்கும் விலை கொடுக்குது. காங்கிரஸ் செய்த வரலாற்று பிழையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது சரி செஞ்சு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல பாஜகவுடைய எம்பி ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாடாளுமன்ற அனுமதி பெறாமல் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் மட்டும் நேரு கையெழுத்திடவில்லை, பாகிஸ்தானுக்கு 80 கோடி ரூபாய் நிதியையும் கொடுத்தாரு. இந்த உண்மைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துரைத்ததுக்காக நாங்க பெருமிதம் அடைகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.